வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு நான் சர்வைவர்ஷிப் பயஸ் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறேன். சர்வைவர்னா என்னன்னா, எல்லா கஷ்டத்தையும் தாங்கி அவன் இடத்துல இருந்துட்டான். அவனை ஒன்றும் பண்ண முடியல. அவன் சர்வைவ் ஆயிட்டான். ஈரானுக்கும் யூஎஸ்ஸுக்கும் ஒரு போர் நடந்துட்டுருக்கு. அந்த போரில் ஈரானை காலி பண்ணணும்னு நினச்சாங்க. ஈரான் மேலே என்னெல்லாம் தாக்குதல் போட முடியுமோ அதை தாக்குதல் பண்ணாங்க. அமெரிக்கா போரை ஜெயிக்கணும்னா ஈரானில் ரெஜீம் மாற்றி இன்னொரு புது ரெஜீம் அமெரிக்காவோட பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணாதான் அமெரிக்கா வார ஜெயிச்சுது. ஈரானுக்கு ஒரு குண்டூசி நிலம் போகாமல், பெரிய உயிர் சேதம் இல்லாமல் அந்த ஊரை டிஃபெண்ட் பண்ணி அந்த ஊரை ஒன்றா வச்சுருந்தாலே பெரிய வெற்றி. நாடு ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரான் சரண்டர் ஆகும்னு பார்த்தா எங்கேயோ அமெரிக்காவுக்குள்ளே இருக்கிற 4-5 அலைஸ் அந்த ஏரியாவில் இருக்காங்கல்ல, அவங்களுக்குள்ளே சண்டை வந்துருச்சு. யுஏயும் சவுதியும் க்ளோஸ் அலைஸ், கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சிலில் மெம்பர்ஸு, ஒரே வீசாவில் எல்லா ஊருக்கும் போகலான்னு பிளான் பண்ணக்கூடிய இன்றைக்கி ஈரான் போகிறனால துபாய்க்கு வந்த நெருக்கடினால என்ன ஆயிடுச்சு, யுஏஇ ஓபெக்லேன்னு வெளில வரான், ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ். ஏன் வெளில வரான்னா, அவனுக்கு துபாயில் பிஸ்னஸ் இல்லை, அபுதாபிலேருந்து தேயிலை ஏற்றுமதி செய்ய முடியல, அமெரிக்காவோட கரன்சி பெக்கை மெயின்டைன் பண்ண கட்டப்படுறான். ஓபேக்கில் அவனுக்கு கொடுத்த கோட்டா 4.8 மில்லியன் பேரல்ஸ். வெறும் 4.8 மில்லியன் பேரல்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணி அவன் கண்ட்ரியோட எக்கானமி அவனால் காப்பாற்ற முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் என்ன சொல்கிறான், எனக்கு மேலே கோட்டா கொடுங்க. இவனுக்கு ஜாஸ்தி கோட்டா கொடுத்தா 23 நாடு இருக்குது, எல்லோரும் கோட்டா கேட்குறாங்க. கோட்டாவை ஜாஸ்தி பண்ணி கொடுத்தான்னா ஆட்டோமேட்டிக்காக கச்சா எண்ணெய் விலை போருக்கு அப்புறம் பயங்கரமாக இறங்கிடும். அவன் யுஏஇயை பொறுத்த வரைக்கும் நான் சர்வைவ் ஆனோம், இதுதான் இம்பார்ட்டண்ட். நீங்கள் வாழ்க்கையில் நம்ம எல்லோரும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளை தான் படிக்கிறோம். நீங்கள் டெண்டுல்கரை பார்த்து கற்றுக்கணும்னு பார்க்குறீங்களே தவிர காம்ப்ளியை பார்த்து நம்ம கற்றுக்க மாட்டேங்கிறோம். டெண்டுல்கரை பற்றி தான் ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்குது. ஆக்சுவலாக உங்களுக்கு வினோத் காம்ப்ளியை பற்றி தான் 10,000 வீடியோ இருக்கும். ஏன்னா ஆஸ் அன் யங்ஸ்டர் நீங்கள் வெறும் சக்ஸஸ்ஃபுல் ஆளை மட்டும் படிச்சிங்கன்னா, எவன் சர்வைவ் ஆகிட்டானோ அவனை படிக்கிறீங்க. சர்வைவ் ஆனவன் தப்பெல்லாம் மேனேஜ் பண்ணி ஓவர் கம் பண்ணி சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான். அதனால் அவனை பார்த்தா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பட் நீங்கள் வாழ்க்கையில் அது மாதிரி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு தெரியறதோட நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியணும். வாட் ஐ ஷுட் நாட் டூ. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியை படிக்கிறச்ச யூ ஒன்லி see how I should succeed. அவன் எப்படி சக்சீட் ஆகிருக்கான் அதை நீயே அடித்தா காப்பி அடித்து நானும் எப்படி சக்ஸஸ் ஆகணும் தான் நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் அதே ஏரியாவில் இருந்து ஃபெயிலானவனை பார்த்து ஏன் இவன் ஃபெயில் ஆனான் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தான் யூ வில் பிகம் அ பெட்டர் ஜட்ஜ் ஆஃப் அ கம்பெனி. அந்த கம்பெனியை நீங்கள் பெட்டராக ஜட்ஜ் பண்ணுவீங்க, இண்டஸ்ட்ரியை பெட்டராக ஜட்ஜ் பண்ணுவீங்க. இன்ஃபோசிஸ் ஆரம்பித்த சமயத்திலே தான், அதுக்கு முன்னாடி ஆரம்பித்தது தான் பட்னி கம்ப்யூட்டர்ஸ். ஏன் அது பெருசாக இல்லை? இந்த 7 பேர் இன்ஃபோசிஸில் வேலை பண்ணவங்க தான் பட்னி கம்ப்யூட்டர்ஸில் ஒர்க் பண்ணாங்க. சரி, அதாவது கம்பெனி இன்னைக்கு இருக்குது, ஒரு வெரி டீசெண்ட் கம்பெனி, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. விற்றாங்க, யாருக்கோ விற்று ஏதோ பண்ணாங்க. இப்போ நான் ஃப்ளிப் பண்ணுறேன். சில்வர் லைன்னு ஒரு கம்பெனி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அந்த சில்வர் லைன் மெட்ராஸில் இருந்த கம்பெனி. அந்த கம்பெனியை நடத்தினவன் ஒரு IIMA அகமதாபாத் பாஸ் அவுட். இதே ஐடி, இதே சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீசஸை பார்க்குறது. இன்ஃபோசிஸை நம்ம ஒரு ஃபேரி டெய்ல் கதை மாதிரி சொல்கிறோம். எப்படி 7 பேர் மிடில் கிளாஸ் ஆளுங்க சேர்ந்தாங்க, அது எப்படி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னு ஒரு நல்ல ஃபேரி டெய்ல் கதை சொல்கிறோம். ஆனால் அதே சில்வர் லைனில் இதே மாதிரி IIM படித்து இதே மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சி வந்தவன் ஃபெயிலியர் ஆகிட்டான். ஏன் ஃபெயிலியர் ஆனான் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது அனாலிசிஸ் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ஃபார்மானா நான் டாக்டர் ரெட்டியை பற்றி பேசுகிறேன், நான் சன் ஃபார்மாவை பற்றி பேசுகிறேன். ஆனால் ஃபெயிலான ஆர்கிட் ஃபார்மாவை பற்றி பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரும் IIMல படித்தவர், அவரும் வெரி சக்ஸஸ்ஃபுல் ஆள். ஏன் டாக்டர் ரெட்டி சக்சீட் ஆகிடுச்சு, ஏன் நம்ம ஆர்கிட் ஃபார்மா ஃபெயில் ஆகிடுச்சு? இதை நீங்கள் அனலைஸ் பண்ணி
கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்களே யாராவது? இல்லை. ஸோ இது இப்போ நான் உங்களுக்கு 2 கம்பெனி சொல்லிட்டேன். ஏன் பென்டஃபோர் சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஊற்றிக்கிச்சு. இதெல்லாம் பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியாக இருந்தது. பென்டாமீடியா சாஃப்ட்வேரு, பென்டஃபோர் சாஃப்ட்வேரு, அதுக்கப்புறமா நான் சொல்கிறது சில்வர் லைனு, இதெல்லாம் வெரி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் இன் சாஃப்ட்வேர். அப்போது ஒரு இன்ஃபோசிஸோ ஒரு டிசிஎஸோ ஒரு விப்ரோவோ என்னத்தை பண்ணால் அது இவங்கெல்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். நம்ம மந்தி சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸை பார்த்துட்டு இருந்தோம் நீங்கள், நம்ம வாழ்க்கை எங்கேயுமே போகாது. ஆனால் நான் படித்த எல்லா மேனேஜ்மெண்ட் புக்கும், நான் படித்த எல்லா புஸ்தகமும், நான் அட்டன் பண்ண எல்லா செமினார்லேயும் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் பற்றி தான் பேசியிருக்காங்க. யாருமே ஒரு கம்பெனி ஃபெயில் ஆகிடுச்சுன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணது கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் பண்ணிங்கன்னா தான் ஏன் ஃபெயில் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் எந்த ஏரியாவுக்கு போய் அவன் ஃபெயில் ஆகிட்டான், அந்த ஏரியா பக்கமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ இது அழகாக சார்லி மங்கர் சொல்லுவார், தி ஐடியா ரேடாரை வச்சு வெதர் ரிப்போர்ட் பார்க்குறது, நம்ம எங்கே போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளே கேப்பு கிடஞ்சி நீங்கள் ஏதாவது போனீங்கன்னா அது பெரிய விஷயம். என்ன பண்ணக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு டெட் கம்பெனிஸை பார்த்தா தான் அவன் பண்ண தப்பை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். இல்லாட்டா நீங்கள் 10 வாட்டி இன்ஃபோசிஸ் மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு ஒரு கிரிட்டிக்கல் தப்பு பண்ணிங்கன்னா நீங்கள் காணாமல் போயிடுவீங்க. ஸோ இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் லைஃபு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போதும் பார்க்குறச்ச இவன் ஒரு கடை நல்லா வச்சுருக்கான், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அவனை மாதிரி 10 பேர் கடை வச்சுருக்கணும். அந்த 10 பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா, அவங்கள கவுண்டர் பண்ணுறதுக்கு இவன் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறான், இதுதான் முக்கியம். அதனால் வெறும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மட்டும் படிக்காதீங்க, அதே சமயத்தில் ஃபெயில் ஆனவங்களையும் வச்சு படிங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நம்மளால் சொல்ல முடியும். இன்ஃபோசிஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும். ஒரு வினோத் காம்ப்ளியோ ஒரு சில்வர் லைனையோ பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தப்பு பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.